தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நள்ளிரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை கடற்பகுதி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த வில்சன், லாங்லெட், எமர்சன், பிரசாத், அகஸ்டஸ் ஆகிய 5 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து கொழும்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா சூரனே உத்தரவிட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தை அடுத்த அக்காமடத்தில் பேருந்து ஒன்று தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தங்கச்சி மடத்தில் ரயில் தண்டவாளம் தகர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் நள்ளிரவு வரை போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்துக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் ராமேஸ்வரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா ஆகியோர் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 5 மீனவர்களையும் காப்பாற்ற வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் தான் தொடர்ந்து 2.5 ஆண்டு காலமாக செய்து வருகிறார்கள். அவர்களே அந்த 5 மீனவர் குடும்பத்தையும் தத்தெடுத்துக் கொண்டு வழக்கு நடத்தி வழக்குக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து அந்த மீனவர் குடும்பங்களுக்கும் உதவி செய்து காப்பாற்றி வந்தார்கள். இப்போது 5 பேருக்கும் தூக்கு தண்டனை என தீர்ப்பு வந்திருக்கிறது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்பை ரத்து செய்து மேல்முறையீடு செய்து அந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுப்பார்கள். இலங்கை சிறையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மீனவர்களை மீட்கும் வரை அடுத்தடுத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பதற்றத்தை தணிக்க அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 4-5-6 மணி நேரமாக நாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு இருந்தோம். எம்பியும் கலெக்டரும் நாங்கள் ஒரு 4-5 நாளில் ஸ்டே ஆர்டர் வாங்கி தந்துடுறோம். 2வது அந்த மீனவர்களை உயிரோடு மீட்கிறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதன் பேரில் நாங்கள் கலைஞ்சு போகிறோம். ஆனால் அவங்க சொன்னதுபடி எங்களுக்கு 5 நாளில் திரும்ப எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு வரவிட்டால் மறுபடியும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் உட்காருவோம். அப்போ எந்திரிச்சு போக சொல்லக்கூட நாங்கள் கலெக்டரேட்டே சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர், எம்பி அவர்கள் எஸ்பி அவங்கெல்லாம் கூடிய விரைவில் அரசு மூலயமா நடவடிக்கை எடுத்து அந்த மீனவர்களை மீட்டு தருவோம்னு சொல்லி உறுதியளித்ததன் பேரில் இந்த போராட்டம் கைவிட்டப்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த 5 மீனவரையும் மீட்டு கொடுக்கணும். மற்றபடி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அந்த 5 குடும்பங்களையும் காப்பாற்றுறதுக்கு இந்த 5 மீனவர்களையும் விடுதலை பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க.